Hi friends, வணக்கம். நான் அந்த காம்படிஷன் வேல் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா TNPSC எக்ஸாமுக்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 10 இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க குதிரை திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹார்ஸ் பவர். இது வந்து 750 வாட்ஸ் வந்து திறன் கொண்டது. ஓகேங்களா? அதே மாதிரி கழுதை திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது குதிரை திறன்ல 3ல ஒரு பகுதியை தான் வந்து கழுதை திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இது 250 வாட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு வானியல் அலகு 1 அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட். இது வந்து 14,95,97,871 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு டிஎம்சி அப்படின்றது 100 கோடி கன அடி. ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி லிட்டர் தண்ணியை தேக்கிறதுக்கான அளவு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லூயி பாஸ்டர். லூயி பாஸ்டர் அப்படின்றவர் நுண்ணுயிரியல் வல்லுநர். ஓகேங்களா? இவர் தான் வந்து ரேபிஸ் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய்க்கான தடுப்பு மருந்துகளை வந்து உருவாக்குனாரு. நவீன தனிம வரிசை அட்டவணை அதாவது பீரியாடிக் டேபிள் இருக்குங்களா, அதோடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் வந்து டிமிட்ரி ஐனோவிச் மெண்டலீவ். ஓகேங்களா? இவர் தான் வந்து நவீன தனிம வரிசை அட்டவணையை வந்து உருவாக்குனவர். இவருடைய காலம் 1834ல இருந்து 1907 வரைக்கும். ஹிஸ்டாலஜி திசுவியல். இந்த திசுவியலின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் மேரி பிரான்சுவா சேவியர் பிச்சர். இவர் வந்து 21 வகை திசுக்களை வந்து வேறுபடுத்தி மனித உடல் உறுப்புகள் வந்து உருவாவதை வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் வந்து 2007ல வந்து உருவாக்கப்பட்டது. ரத்தத்துல இருக்கிற சிகப்பணுக்களை வந்து எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரத்த சிவப்பணுக்களுக்கு சிவப்பு நிறத்தை தர்றது ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு புரோட்டீன். ஓகேங்களா? இந்த சிகப்பணுக்கள் வந்து திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போற வேலையை செய்யுது. அதே வெள்ளை அணுக்களை வந்து லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இந்த வெள்ளை அணுக்கள் வந்து உடலுடைய பாதுகாப்புக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உடலுக்கு கொடுக்கறது இந்த வெள்ளை அணுக்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 9வது தகவல், வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசுற தலைக்காற்று வந்து நார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து கால் பைசாகி பேரழிவு வந்து ஏற்படுத்துது. இந்தியாவுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வீசுற வெப்பக்காற்று வந்து லூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நமது காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.